இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முன்னாடி வந்து உங்களுக்கு அதாவது நான் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 14-15% வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 5.5 இயர்ஸ் டபுள் ஆகிட்டு இருந்தது. அப்போது நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி அபவுட் 7.5% தான் உங்களுக்கு ஈல்டாகவே வருது. அண்ட் இன்ஃப்ளேஷன் அதுக்கும் மேலே வரும். ஏன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பிஃபோர் டேக்ஸ் 7.5% வருது. அதில் 30% உங்களுக்கு டேக்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட்லி அபவுட் 4.75% கையில் இருந்தாலே பெரிய விஷயம். இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் ஒய் வி ஹாவ் டு அவாய்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இன் ஃபிக்ஸட் டெபாசிட். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 7-8% வருது. ஆனால் இங்கேருந்து 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% தான் வரும். எகெயின் நீங்கள் அதில் 30% டேக்ஸ் உங்களுக்கு போச்சுன்னா 3.5% தான் கையில் வரும். இன்றைக்கி ஆற செலவை விட உங்களுக்கு 5 வருஷம் கழிச்ச செலவுகளும் கூட ஆகும்.